Calicut captain, please comfort us. So match number 5, the match between Blues versus Kings. இந்த மேட்சை டாஸ் போட்டு துவங்கி வைத்தது சார் மோகன் அவர்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ டிசிஷன்ஸ் அப்டேட் பண்ணுறேங்க. டீம் பி ரெடி ஃபார் நெக்ஸ்ட் பேட்டல். ஸோ டீம் ப்ளூ அண்ட் கிங்ஸ்.
check. Okay guys, time up. So batting side சீக்கிரமா உள்ள போயிடுங்க, bowling side உள்ள வந்துருங்க. And previous match ஓட man of the match what? Suraj Kumar. So I welcome Suraj and இந்த award present பண்றதுக்காக AU Small Finance ல இருந்து கங்காதர் சார் CH of so AU Small Finance Bank நம்ம அங்க வச்சு தந்துடலாமா சார்? அங்க போர்டு இருக்கு, அங்க வச்சு தந்துடலாம் சார். Suraj sir. Welcome Suraj sir. Award So 1 second sir. சேஃபா கார்ல வச்சிட்டாங்க. நான் இதுல இருந்தா ஒன்னு கொடுத்துருவா, நீங்க அதுக்கு அப்புறம் So give a big hand. இங்க இருக்கவங்க எல்லாரும் கை தட்டலாம். தான் கையில எல்லார் கையிலயும் ஃபோன் இருக்கு. Okay, thank you so much. So thank you so much AU Small Finance Bank and team. So CH Gangadhar sirkume வந்து thanks சொல்லிக்கிறோம். Each and everyone for the wonderful support. இருந்து குட் ஈவினிங்க்கு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கோம் பிகாஸ் டைம் 3:30. ஸோ CSK வர்சஸ் ரொம்ப ஆர்வமாக ஆரம்பித்தேன், பேர் மாறிச்சு. CSK வர்சஸ் ப்ளூ கலிக்கட் ப்ளூஸ். அவங்க கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுன்னா கேரளாக்கெலாம் போயிட்டு வரலாம். ஆனால் வந்து இப்போ கேரளா பக்கம் போனாவே வந்து பார்த்திங்கன்னா மலை சரிவாக இருக்குது. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், பயங்கரமாக இருந்தது. ஸோ சார் வைங்க. செக் செக் கம்ப்யூட்டர் ஜி. ஓகே செக் கம்ப்யூட்டர் ஜி. ஓகே எல்லாமே ஃபைன், எல்லாமே ஃபைன். ஆரம்பிக்கலாம். ஸோ ஆரம்பிக்கலாம். ஸோ பவுலர்ஸ் யார் யார் பவுல் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறதுக்கு கலிக்கட் ப்ளூஸ் வந்து பக்கத்துலேயே ஒருத்தங்க இருங்க. கல்லே தடுத்துட்டாருங்க. ரிங்கு சிங்கா It's a good strike. So no man in the deep. It's Biggie. Big signal from the umpire. So blue. Yeah, ரொம்ப டல்லா இருக்கீங்க. Why? What happened? Come on Tiger. Come on Tiger. இத வச்சே நம்ம ஒரு பாட்டு. Yeah. The catch is a call. தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்று குதிக்கிறது மாதிரி கொஞ்சம் ஓடி போயிட்டு மேட்ச் மிஸ் வச்சா சார். கேட்ச் விட்டுருக்காருங்க. கேட்ச் விட்டுறதும் மேட்ச் ஓடுறதும் ஒன்று தான். ஸோ ஈஸியான ஒரு கேட்ச், ஃபர்ஸ்ட் கேட்ச்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி டீம் CSK மிஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் குட் ஆப்பர்ச்சுனிட்டி.
Oh, shot again. And distance clear agda. 1 bounce boundary. Okay, 4 runs is a welcome boundary. Okay. One more 4. So nicely played. So well played. Again, Sachin baby. Okay, ball hard போயிண்டி. பக்கா ரொம்ப அமைதியா இருந்த ப்ளூவும் பார்த்தீங்கன்னா எமோஷனல் ஆகிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. So 2 overs team score please. 2 overs. இது முடிஞ்சிருக்கா முடியலையா? 30 ரன் வந்திருக்கு போர்டில். நோ லாஸ். 30 நோ லாஸ். இதுக்கெல்லாம் கிளாப் பண்ணணுமே. நீங்கள் 2 ஓவருக்கு 30 ரன் ஆடி இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடி இருக்காங்க. ஏன் அமைதியாக இருக்கீங்க? ஸோ சரி ஓகே. எவ்வளோ ரன் வந்து 8 ஓவர்ஸில் ஸ்கோர் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது? நீங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க டீம் ஹடலில்? 130. தலைவருக்கு ஒரு மியூசிக் போடுங்க. டன் 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 டன். சார் அதுக்கு பிளாக் கலர் கண்ணாடி கொடுங்க. டன் டன். திரு அண்ணாமலை அவர்கள் பிரசிடென்டாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஓகே, ஓவர் நம்பர் 3. bowler name please. ஒரு ஆக்ஷன் வந்து ஏதோ ஒரு மாதிரி ஒரு bowler-ஓட ஆக்ஷன் ஆச்சு. இது சூப்பரா இருக்குங்க. வாக்கார் யூனிஸ். bowler சதீஷ். சச்சின் டெண்டுல்கர் அடிச்ச மாதிரி அடிச்சாங்க. அவர் பாருங்க, வானவில்லை வானத்தில் பார்ப்பது போல அழகாக மேலே பார்க்கிறார். ஆனா வானவில்லுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பேரையே மாத்தி வச்சிருக்கானுங்க. வானவில்லே அந்த ஒரு நல்ல பாட்டு, அது கூட வாழ்க்கையில பாட முடியாத அளவுக்கு ஆகி விட்டானுங்க. எது இதில் தான் கண்டென்ட் எடுக்குன்னு தெரியாம அந்த வானவில்லை போட்டு கொண்டு இருக்கானுங்க. எஸ் கரெக்ட். அவரோட ஆக்ஷன் இப்படிதான் இருக்கும். வாக்கார் யூனிஸ் ஃபேமஸ்ல ஒரு லெஜண்ட் கிரிக்கெட்டர் ஃப்ரம் நெய்பர்ஹுட். நம்ம தான் அவனை ஒரு மாதிரி நம்மளை செஞ்சு வச்சிருக்காங்க. எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒன்றா தான் இருந்தோம் ஒரு காலத்துல. வாட் அ பிக்அப். யப்பா என்ன ஷாட்யா இது, அருமையான ஒரு ஷாட். கேஎல் ராகுல் ஸ்டைலிஷா வந்து ஹிட் அடிப்பாரு, அந்த மாதிரி இதுங்க ஸ்டைலிஷான ஒரு ஷாட். 1ஆம் நம்பர் கில்லாடி பிகி நிதின் ஜெயராஜ். போன மேட்ச் ஒரு பெரிய டிசப்பாயிண்ட் இருந்தது. 6 ball 6 runs கேப்டன் கிட்ட நான் இன்டர்வியூ எடுக்கலாம். அது எப்படி இருந்தது அந்த நேரத்தில் மறந்து. நம்ம ஆக்சுவலி வந்து ஒரு வின்னிங் சைடாக இருக்க வேண்டிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் மிஸ் பண்ணாங்க. பட் அது ஒரு ப்ரெஷர்ஸ் இருந்தது. ஸோ அது தெரிஞ்சது, நல்லாவே தெரிஞ்சது. கையில் இந்த கேம் ஒரு சின்ன யங் சாம்பியன் மூலியமா இருந்தது. எத்தனை பால்? 2 more to go. So 1 more to go. இந்த மேட்ச்ல கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஒரு கடப்பார இன்னிங்ஸ் தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஓப்பனிங் பேட்டர்ஸ். எஸ், இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ கடப்பார இன்னிங்ஸ் ஃப்ரம் த ஓப்பனர்ஸ் ஃப்ரம் டீம் ப்ளூஸ், காலிபட் ப்ளூஸ். ஒன்லி 9 runs அந்த ஓவரில். இருந்தாலும் வந்து ஓவரால் கொஞ்சம் நல்ல ஸ்கோர் தான் வந்திருக்கு. ஸோ டீம் ஸ்கோரை அப்டேட் பண்ணிடலாமா? 39 நோ லாஸ். Come on boys, come on boys, we have to win the match. எங்க ஊர்ல ஒரு வில்லன் ஆக்டர் ஒருத்தர் இருக்காரு, பொன்னம்பலம்னு சொல்லிட்டு. அவரோட வாய்ஸ் மாதிரியே இருந்தது திடீர்னு. bowler name அப்டேட் பண்ணுங்க ப்ளீஸ். Wow, slice, super shot. This is classic. ஆஹா, 4 + 4 8 runs தரலாம். இது மாதிரி ஒரு கிளாசிக்கான ஷாட்க்கு
So only 4 runs in the rules. So we follow the rules. Only 4. Don't break the rules. ஷார்ட் ஆஃப் த டே கட்டாயமாக பவுண்டரிக்கு தரல அது. ஸோ என்னமா இருந்தது. ஸோ பாடி ஃபெச் பண்ணாரு, அழகாக பெண்ட் பண்ணி விளையாடிருக்காங்க. 4 இம்பார்ட்டன்ட் ரன்ஸ். பவுலர் நேம் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். சிஎஸ்கே சங்கமேஸ்வரன். ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் அவர் தான் பவுல் பண்ணியிருந்தாங்க. It's a pull shot straight to the man. Wicket number 1 for team CSK. It's the first wicket in the breakthrough for team Men in Blue. Super shot, boy. Well bowled. Nicely bowled. All well bowled. Very well bowled. The first 4 overs 43, loss of 1 team. Come on, boys. Calicut Blue. The 4 completed. 4 more to go. அடிக்கா 50லேருந்து 60ன்னா அடுத்த 4 ஓவருக்கு 10-20 ரன் ஆர்டர் போகிறாங்க. தெளிவாக சொல்லுங்க. ஃபார் தி நெக்ஸ்ட் 4 overs need 40 or 50. Communication is very important. Score after 4 overs 43 for 1 wicket. Nitin Jairaj on 30 and Tajuddin yet to take runs. The Nitin Jairaj with the bat. He scored 30 from 11. He played 3 fours and 2 maximums. Bowler name please. Murali Karthik. Okay. बैटिंग बॉय
So nicely played, and race to the boundary, race to the boundary. So one more good shot and boundary. Over number 7. So wicket ஓட ஆரம்பிச்சிருக்காங்க டீம் சிஎஸ்கே. So next batter விஜய். ஒரு பேரே வரலாறு. அழித்தாலும் அழியாது அவன்தானே ஜனநாயகன். 24ஆம் தேதி அனைத்து திரையரங்குகளிலும், இந்தியாவில் மட்டும் இல்ல உலகமெங்கும். அப்ப நம்ம பையன் யாராவது இருக்கான், விசில் போடுறாயா? ரைட்டு. White signal. Thank you for the signal. நல்ல களி. Shot. So மறுபடியும் ஒரு சிங்கிள். ഇതിനെ ഫുള്ള് കളിക്കണേ. So wicket celebration, but umpire not interested. One more quick single. ഇതിനെ വെക്കണോ? ഫുൾ അടിക്കണേ. The Satish, the bowler for team CSK. How was that? அப்படின்றாங்க. ஓ, பேட்டருமே உள்ள வராருங்க, விக்கெட் கொடுத்துட்டாங்க. ஸோ you know that the edge nicked. The last over, last 4 balls. So only 4 balls. So maximum ஒரு 10 to 15 runs ஆட் பண்ணாங்க அப்படின்னா 80 plus அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் டோட்டலாக மாறும்.
லாஸ்ட் ஒன் பால் பெட்டிங் போயிட்டு இருக்கு 6 or 4 விக்கெட் ஆனு. $79. 1 wicket will reach only 1. So 2, 3, 4. Run out. ஓகே, மரமேல இருந்து குதிக்கும் போது 1, 2, 3 அப்படின்னு 3ன்னு குதிச்சிடணும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் கணக்குது. ரன் அவுட் 2-2 in the first innings. 81 runs வந்திருக்கு. 82 டார்கெட் ஃபார் டீம் சிஎஸ்கே. அவ்வளோதான்ப்பா. ஸோ பொதுவாக வந்து மேட்ச்சில் லைவ் போயிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு ஓவர் முடியும் போது நடுவில் வந்து விளம்பரம் போடுவாங்க. நம்மளால் அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. ஆனால் வந்து ஸ்பான்சர் அண்ட் சப்போர்ட்டர்ஸ்க்கு நாங்கள் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஒரு டீம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ரொம்ப ப்ரெஷரான டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உட்காந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அண்ட் டீம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். அண்ட் லீடர் போர்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அவள் தான் எங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ. ഞാനല്ല ബാംഗ്ലൂരിൽ അവരിങ്ങോട്ട് വന്ന് പറഞ്ഞു റിസ്ക് എടുക്കണ്ട. ഞാനും ഓർത്തു എനിക്ക് ഓടാൻ നടക്കാൻ പറ്റുന്നില്ല.
சாரி. So 82 இந்த டேவோட ஹையஸ்ட் டார்கெட். அதை சேஸ் பண்ண போறாங்க டீம் சிஎஸ்கே, சென்னை சிஎஸ்கே. நில்லுங்க, இதுக்கெல்லாம் ஏன் ஓடுறீங்க, பொறுமையா இருங்க அப்படின்ற மாதிரி நிப்பாட்டி இருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் நோ ரன். 82 ரன் அடிக்கணுங்க, 82 தான் அடிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்து விளையாடணும். So first run for team CS Super Kings. So couple of friends. So ரெண்டு டீமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் வின் ஆக இருக்க போகுது. கட்டாயமா ஒரு டீம் வந்து இந்த கேமை என்ஜாய் பண்ணுவாங்க. Surely they will taste the fruit. கலிக்கட் ஆல்ரெடி இன்னைக்கு 3வது மேட்ச்ல வராங்கப்பா. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் அப்படி கணக்கு பண்ணா அவங்களுக்கு இந்த மேட்ச் வின் பண்ணாங்கன்னா நாக் அவுட் ஸ்டேஜ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால வந்து டூ ஆர் டே ரெண்டு சைடுக்குமே இட்ஸ் லைக் நாக் அவுட் கேம் தான். ஸோ ப்ரெஷரே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ப்ரெஷர் பண்ணுறியப்பா அப்படின்ற மாதிரிலாம் யாரும் கேட்கக்கூடாது. நான் வந்து யாராவது எவ்வளோ ஜெயிச்சிங்கன்னா சொல்லியிருக்கேன், எவ்வளோ ஜெயிக்கணும்னு வேற சொல்லியிருக்கேன். ஆஹா, நல்ல ஒரு அரௌண்ட் விக்கெட் வந்து சூப்பராக டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் டு பேக் குட் டெலிவரி. ஸோ சம்டைம்ஸ் அரௌண்ட் விக்கெட் வந்து சில பவுலர்ஸாக சூப்பராக எடுக்கும், அந்த மாதிரி தான் எடுத்துட்டு இருக்கு. ஒரு நேரம் பேட்டில் வந்து பால் படாததுக்கு காரணம் அவர் இல்லை, அவர் வச்சிருக்க பேட்டு. என்னங்க சச்சின் பேபியோட விடுறீங்க? சச்சின் பேபி சிவாஜி த பாஸ். சிவாஜி த பாஸ் மாதிரி சச்சின் பேபி த மாஷ். பாருங்க, பார்க்கறதுக்கு யோகி பி நட்சத்திரா மாதிரி இருக்காருங்க. நடை தீரந்து சரி மடை தீரந்து அந்த பாட்டில் வர மாதிரி இருக்காரு. ஆஹா, மேலே போயிருக்கு, பேட் சேஞ்ச் ஆனது ஒர்க் அவுட் ஆகல, நடுவில் விழுமா கையில் விழுமா, ஒன் ஹேண்ட் கேட்ச் பிடிச்சி தான் செம்மையாக இருந்திருக்குங்க. ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் அங்கே டீம் கிட்ட சொல்லி ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டோ சேவ் ஓப்பன் பண்ணி கொடுத்துருப்பேன். ஒரு கேட்ச் பிடிச்சிருந்தாருன்னா இந்த எஃப்டி ஆர்டியாவது போட்டிருக்கலாம். அதிகபட்சம் ஒரு எல்ஐ, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு தேவைப்பட்டதா டீம் இருக்காங்க பக்கத்தில், எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவும் இங்கே தான் இருக்கிறாங்க. கிரெடிட் கார்டு வேணுமா நாங்கள் இருக்கோம், டெபிட் கார்டு வேணுமா நாங்கள் இருக்கோம். முக்கியமாக எல்ஐ, அதற்கு இல்லை ஒரு எல்ஐ, எவ்வளோ வேணா போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட் சிக்னல், தேங்க்யூ ஸோ மச். Just 4 runs so far, so one more to go in first over. பிச் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாருங்க. இப்போ ஒரு கட்டாயமாக ஒரு ஸ்ட்ரைட் டிரைவ் இருக்கு. ஆஹா, யார்கர் இருக்குன்னு சொல்ல மறந்துட்டேன். So it's a good Yorker, that very first good over, very good first over from the bowling side. It's just 4 runs வந்திருக்கு போர்டில், 4 ரன் வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ஓப்பனிங் ஓவராக இருந்திருக்கிறது. சிஎஸ்கே ஹப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் வண்ணம் பூசணும். நம்ம இப்போ உங்களால் முடியும் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யார் இருக்காங்களே இல்லை, நான் இருக்கேன். கட்டாயமாக இது சேஸபிள். ஸோ 7 overs 78 runs அப்படின்றது ஸோ முடிய விஷயம் தான். ஆனால் நீங்கள் இங்கேருந்து கத்தணும், விளையாடுங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கணும் என்ன மாதிரி. அப்போ தான் மட்டும் தான் பாசிபிள்.
மேட்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஒருத்தர் ஜூஸ் எடுத்துன்னு வராப்பா. ஓவர் நம்பர் 2. சுப்பன் கில் மாதிரி இருக்காருங்க பார்க்கறதுக்கு. ஆனால் பேட்டில் தான் பட மாட்டேங்குது. சோதனை காலம். காந்திஜியோட புக்கை படிச்ச மாதிரி இருக்கும். இப்போ அவருக்கு கொஞ்சம் சோகமாக தான் இருக்கும். இப்போ சத்திய சோதனை. வெரி குட் ஷாட். சுப்மன் கில்லோட ஃபேவரட் ஹிட்டே வந்து இந்த புல் ஷாட் தாங்க. செம்மையா அடிச்சாரு. அவர் ஆட்டிடியூட் பாருங்க. இப்போ ஷோல்டர் 2 இன்ச்சு மேலே போயிடும். இப்போ ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. இப்போ எப்பவுமே பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ஹிட்டர் அடிச்ச உடனே நம்ம தான் கான்ஃபிடென்ட் ஆகிடும், நான் தான் அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த ஒரு எனர்ஜிஸ் வந்து பாடியில் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குறது இந்த ஹிட்டு தான். 6 runs பூஸ்ட் ஃபார் டீம் சிஎஸ்கே. விசிலடிக்க ஆள் இல்லையா? 4-5 பேர் தான் இருக்காங்க. நம்ம ஆள் இருக்கா உள்ள. இப்போ நான் இது வன்மையாக கண்டிக்கிறேன். நாளைக்கு வரும்போது எல்லாருக்கும் வந்து ஒரு ஆர்கனைசர் சைட்லேருந்து ஆளாளுக்கு ஒரு விசில் கொடுக்குமாறு கேட்டுக்கிறோம். போன ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து விசில் வந்து பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. நம்ம என்ஜாய் பண்ணுறது சொல்கிறேன் நான். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் பொலிட்டிக்கல். ஒயிட் சிக்னல். இது பாருங்க, என் வாய்ஸோட சூப்பர் கனார் வாய்ஸ் எனக்கு பின்னாடி இருக்குங்க. வாங்கிக்க 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 அப்படின்றாரு. அண்ணாச்சி வாய்ஸா இருக்கு. சச்சின் பேபியா? ஸோ சேம் லென்த் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருக்கு. ஸோ அம்பையர் வந்து சொல்லியிருக்காரு, அது பேர் ரூட் பார்த்தீங்கன்னா அப்படி சூப்பராக போயிடுச்சுங்க, வளைஞ்சு போயிடுச்சுங்க அப்படின்னு. இட்ஸ் லைக் எ பனானா பால். வாஷிங் மக்கரம் போடுவார் பாருங்க, வழுவினே போகும் அப்படியே சூப்பராக, அந்த மாதிரி இருக்கு. சூப்பரான ஒரு டேக்கன். ஆனால் அப்பீல் பண்ணுறாரு பாருங்க, கேட்ச் பிடிச்சதுக்கே அப்பீல் பண்ண தாராளமாக பண்ணலாம். ஆனால் விக்கெட்டாக கிடைக்காது. பாராட்டுகள் உண்டு, கட்டாயமாக நான் பாராட்டுவேன். ஏன்னா நானும் கீப்பர் தான். இந்த மாதிரி தான் சும்மா குதிச்சுட்டே இருப்பேன். ஸோ ஒரு புல் ஷாட் மிஸ் ஆயிருக்கு. ரீசெண்ட் டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா FIFA வேர்ல்ட் கப் போயின்னு இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் ஃபேன். நான் கூட அந்த ஜெர்சிஸ் போட்டுன்னு இருக்கேன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃபுட்பால் தான் விளையாடினார். கடைசி பால் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாங்க. கையில் பிடிக்க முடியலாம், காலில் தடுத்துடலாம், பிரச்சனையே இல்லை. சச்சின் டெண்டுல்கர் மாதிரி பார்த்தா நம்ம போட்டு ஒரு 10 ரன் ஆனால் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு டீமுக்கு. பியூட்டிஃபுல் ஷாட். பட் ஃபீல்டர்ஸ் கிட்ட தான் போயிருக்கு நேராக. ஃபர்ஸ்ட் 2 overs வெரி வெரி குட் ஓவர்ஸ். ஒன்லி 13 ரன்ஸாக வந்திருக்கு. கை தட்டின வரையும் நான் நிப்பாட்டின மாதிரி தோணுது எனக்கு. நான் ஸ்கோர் சொல்லலை, நீங்களே வந்து கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணிக்கோங்க. 13 no loss, end of 2. என்னத்துக்கு நான் கேப்டனாக இருந்தால் உள்ள 2 பேர் அமிச்சு அவங்கள டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் ஃப்ரீயாக விளையாட விட மாட்டேன். ஆனால் இந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்காங்க, விளையாடுங்க, ஃப்ரீடம் கொடுக்குறாங்க பயங்கரமாக. என்னோட கேப்டன் தான் இந்நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் மேலே மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாரு. வீட்டுக்கு போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே ஒரு 100 மெசேஜ் வரும். என்ன நான் பண்ணேன், ஏது பண்ணேன், என்ன கிளாஸ் போட்டுன்னு வந்தேன், என்ன நான் வந்து மேக்கப் பண்ணு வந்தேன், இதெல்லாம் வந்து வேறு அனலைஸ் பண்ணுவார். அதுவும் மோசமான கேப்டன். நல்ல கேப்டன், நிறைய கற்றுக் கொடுப்பாரு. ஸோ இங்கே சைடில் டீம் கேப்டன்ஸ் வந்து ரொம்ப அமைதியாக இருக்காங்க. இந்த சேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 70 ரன் தேவை, எழுச்சி தேவை பேட்டிங் சைடுலேருந்து. பவுலிங் சைடு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 overs 13. பவர் பிளே வந்து பார்த்தீங்கன்னா பிலாங்ஸ் டு டீம் ப்ளூ, கலிக்கட் ப்ளூ. எப்பா இந்த மூமெண்ட் எப்படி சொல்றது தெரியல. கொடியிலே மல்லிகை அந்த பாட்டு கேட்கும்போது ஒரு மயக்கம் வரும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கு. அது பாட்டுன்னு காத்தடிக்குது, அவங்களும் வந்து ஒரு பக்கம் சுற்றுறாங்க, அது பாட்டுன்னு பால் எங்கேயோ போயிட்டு இருக்கு. சரி, விண்டு சப்போர்ட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு பவுலர்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக அவுட்ஃபிங் ஆகி போயிட்டே இருக்கு. அதுவும் அரௌண்ட் விக்கெட் வேறு சூஸ் பண்ணியிருக்காங்க.
நைட்லி பிளைட் ஆஃப் சைட்லேயே மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லி அழகாக ஆஃப் சைட்லேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க நல்லா செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 4 ஓவர் ஆகிடும் போல இருக்கு. சூப்பராக செட்டில் ஆகிருக்காங்க இது வரலும். இந்த நேரத்தில் எப்படி விளையாடணும் அப்படின்னா ரோஹித் சர்மா விராட் கோலி மாதிரி நல்லா அப்படியே மின்னணும். ஆனால் புஜாரா டிராவிட் மாதிரி டிஃபென்ஸ் ஆடினு இருந்தால் நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். மேட்ச் ட்ராப் பண்ணிடலாம், சீரியஸ் கை விட்டு போயிடும். ஆஹா சொன்னவனே அடிச்சுதான் இருக்கேன். ஆனால் 6 போகுவா ஆட்டடா சூப்பர் ஜம்ப். அது உள்ள வந்துடுச்சு. அதை வேற தடுத்துட்டாரா? 6 போயிடுச்சா? அவரோட பாடி லாங்குவேஜ் என்ன சொல்லுது? நான் தடுத்துட்டேன்னு சொல்லுதா இல்லை 6 போச்சுன்னு சொல்லுதான்னு தெரியல. ஓவரால் அவர் முகம் கூட தெரியல. ஆனால் சூப்பராக ஃபீலிங் பண்ணாருங்க. ப்ளூ டீமுக்கு ஒரே வருத்தம், கொஞ்சமா விட்டுருக்கல. மொதல் 4 மொதல் 6 கூட கிடைக்காத அளவுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. இந்த டீம்ல யாரும் மந்திரம் கூட போட மாட்டாங்க, அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்கப்பா. சூப்பர் ஷாட். மறுபடியும் அதே முகமுடி வீரனே வந்து மறுபடியும் தடுத்துருக்காரு. 10 ரன் தடுத்துட்டாருங்க. போன 6 தடுத்துட்டாரு, இதுவும் தடுத்துட்டாரு. யாருங்க ஒரு மின்னல் வீரனா இருக்காப்ல. ஒரே ஒரு மனுஷன் அங்க மட்டும் நின்று அவர் பாட்டு அந்த பக்கம் லெஃப்ட் ரைட் ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணிருக்காரு. அந்த பக்கம் ஊதா கலர்ல இருந்து இங்க இருக்கிற ஆரஞ்சு கலர் வரும் ஃபுல்லா தடுக்கிறாருங்க. அவரு ஒரு 100 மீட்டர் அவரே ஓடுறாரு. கையில ஏதோ ஒன்று ஆயிடுச்சு போல இருக்கு. ஸ்பிங் அண்ட் மிஸ். இப்போ ஒரு 6க்கு 1000 ரூபாப்பா தந்துடலாப்பா சார். எதுவுமே வாயே திறக்க மாட்டாங்கப்பா அவங்க. என்னென்னமோ பேசி பார்க்குறோம். யா அவரு பாருங்க பொறுமையா ஓடி வராருங்க. லவ் சீன்ல ஓடி வர மாதிரி. ஓகே ஒரே ஒரு ரன்னு. பேட்ல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், பேட் மாத்துறாங்க. ஏதாவது மெசேஜ் கொடுக்குறதா சூப்பரா மெசேஜ் கொடுத்து வரலாம். தயவு செஞ்சு அடிச்சு விளையாடுங்க, இல்லைன்னா நமக்கு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு வாங்க. மோகன் மீடியா எங்க அண்ணன் பேட்டு. இதாண்டா வாழ்க்கைன்ற மாதிரி நேற்று திமோனன் பும்பா பின்னாடி படுத்து தூங்கின்னு இருக்காங்க பாருங்க. சூப்பரா பொங்க மரம் நல்ல. அவங்க ஏதோ ஒரு கதை பேசினு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் கேட்டாதான் தெரியும். ஒருத்தர் ஃபாரினர் மாதிரி இருக்காரு. யார் டிமோன் யார் தெரியல. ஒருத்தர் வரமாட்டியாரு. கண்ணில் போட்ட எல்லாரும் நல்லா காத்தடிக்குதுல. ஸோ வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. கொஞ்சம் ரெஸ்ட்டும் தேவை நடுவில். நம்மளா எடுத்துக்கிறது தான். Okay, 3 overs completed. Yes, 3 overs completed. 18 runs வந்திருக்கு போர்டில். ஸோ இந்த பவுலர் யாரும் கொஞ்சம் ஹைட்டாக வெயிட்டாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஆனால் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு யங் பாய். நோ சீனியர் கிரிக்கெட்டர் தாங்க அவர். அவர் போட்டிருக்க பேண்ட்டை விட ஒரு ஷூ தான் பெருசாக தெரியுது எங்கள் அண்ணுக்கு. ஆஹா லென்ஸ் சூப்பராக இருக்கு, அருமையான ஒரு லென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸில் இந்த ப்ரெஷர்ஸ் இந்த ஓவர்லேருந்துமே எங்களுக்கு இருக்குது. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரன் அடிக்கணும் அப்படின்னா 60 ரன்னுக்கு மேலே அடிக்கணும். சச்சின் பவி வேறு 1 டவுனுக்கு ரெடியாக இருக்காரு. சார் நான் ஓப்பனிங் போயிருப்பேன், எனக்கு ஏன் நிறுத்துனீங்க அப்படின்ற மாதிரி. எங்கள் கேப்டன் ஒன்று பண்ணுவார் தெரியுமா உங்களுக்கு? எந்த கேப்டனும் அதெல்லாம் பண்ண மாட்டார். 2 பேர் காதுலையும் ப்ளூடூத் வச்சு அமுச்சு விட்ருவாரு. பக்கத்தில் நின்று ஃபோனில் பேசினு இருப்பாரு. டேய் இங்கே ஆடுங்கடா அங்கே ஆடுங்கடான்ட்டு. வாவ் ஷாட். It's a good shot. Long off fielder க்கு ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு. Yes, lollipop catch straight to the hands and gone. Wicket number 1. இப்படியே பேசியே ஒரு விக்கெட் விழ வச்சாச்சு. ஓகே அட் நம்பர் 3 விஜய். பரவாயில்ல, ஒரு நல்ல ஷாட் தான் இது. எதிர்காத்துல போல அவ்வளோதான். அதான் சொல்லி சமாளிச்சிக்கணும். மனசு எதையாவது ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குன்னா இதை சொல்லி சமாளிச்சேன். எதிர்காலத்திலாம் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த பேட்டர் ஆக்சுவலி நான் சின்ன வயசில் 6வது படிக்கும் போது தான் இந்த மாதிரி பேட்லாம் யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த பேட் வந்து சும்மா சாம்பிள் பேட்னு போகிறான்னு நினைக்கிறேன் நான். அதில் தான் விளையாட போகிறாரா?
ஏங்க அப்போ ஒரு 90s கிட்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். 90 to 80s கிட்ஸாக தான் இருக்கும் கட்டாயமாக இதுமாதிரி பேட் யூஸ் பண்ணுறாருன்னா. அது இன்னமும் உண்மை தான். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். ஆனால் புல்லை வச்சு பால் அடிக்க முடியாது, அது கொஞ்சம் கஷ்டம். பட் அண்ணன் அடிப்பார்னு நினைக்கிறேன். ஓல்டு பேட் இது ஒரு 10,000 15,000 ரன் அடிட்டுக்கலாம். அந்த பேட்டை பார்க்கும்போதே தெரியுது எனக்கு. சச்சின் வந்து ஒரு அடிடாஸ் பேட் வச்சுருந்தார் தெரியுமா உங்களுக்கு? அதுதான் வந்து நிறைய ரன் விளையாடணும் பேட் அது. அந்த மாதிரி ஒயிட் சிக்னல். தேங்க்யூ விஜய். வாவ் பியூட்டிஃபுல் ஷாட். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா முகமுடி ரன் ஒருத்தர் இருக்கார். ஆனால் முகமுடியை வந்து கேடிட்டார்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்லி ஒன். ஸ்கோர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. 20 ரன்ஸ் வந்துருக்குங்க ரவுண்ட் அப்பா, சூப்பர். ஆனால் 4 overs கம்ப்ளீட் ஆகுது அப்படின்றது தான் கொஞ்சம் பேடான விஷயம். ஆஹா ஃபைனலாக லெக் சைடில் பேட் விட்டுருக்காங்க. ஆனால் ஃபீல்டர் பாலை விடலங்க. ஃபீல்டர் பாலை விட்டுருந்தாங்கன்னா 4 ரன்ஸ் கிடச்சிருக்கோம். டீம் கொஞ்சம் சந்தோஷமான ஒரு விஷயமா அது கிடச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் டீம் ப்ளூக்கு வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. பட் மென் இன் ப்ளூ நாங்கள் தாங்க ப்ளூ அப்படின்னு சொல்லும் போது சிஎஸ்கேக்கு எப்படி போயிட்டுருக்குன்னா கொஞ்சம் கஷ்டம் காலம் தான். லாஸ்ட் 4 overs இன்னும் 60 ரன்ஸ் அடிக்கணும். முடியுமா அப்படின்னா கட்டாயமாக முடியும். நான் எப்பயுமே முடியும்னு தான் சொல்லுவேன். டாட் பால் அண்ட் ஓவர் 6. ஃபர்ஸ்ட் 4 overs குட் overs ஃபார் டீம் ப்ளூ. கலிக்கட் ப்ளூ ஒரு ஓவருக்கு 15 ரன் கால்குலேட் போட்டாங்க. இப்போவே கால்குலேட்டர் வச்சுக்கின்னு. ஸோ ரொம்ப கஷ்டமா அப்படின்னா இல்லை, 2 6 அடிக்கணும் அவ்வளோதான். அடுத்து 4 பாலில் ஒரு 3 சிங்கிள் அடிக்கணும். அதே மாதிரி விளையாடினே இருக்கணும். தாஜுதீன் ஓவர் நம்பர் 5. இதுக்கப்புறம் ஒரே ஒரு வார்த்தை தான், பேச்செல்லாம் கிடையாது, வீச்சு தான். நான் பாட்டு தனியாக பேசிட்டு இருப்பேன், நீங்கள் பாட்டு விளையாடினே இருக்கணும், அவ்வளோதான். 23 பால் 60 ரன் ஈஸி. நெக்ஸ்ட் பால் சேலஞ்ச் என்னது? பால் சேலஞ்ச் என்னது? ஒரு ஸ்வீப் பட் ஒன்லி 1 ரன்னு அதுதான் இல்லை. ஆனால் படம் ஓடுது, ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்கப்பா 20 வருஷம் கழிச்சு. பார்க்குறவங்க பார்க்கலாம். மாதவன் சார் பயங்கரமாக இருப்பாங்க. ஏன் நீங்கள் மீரா ஜாஸ்மினை பற்றி பேச மாட்டீங்கன்னா, நம்ம பேசினா நீ ஏன் அவங்கள பற்றி பேசுகிற அப்படின்னு ஏதாவது கொஸ்டின் வரும். எதுக்கு? அவங்களும் அழகானவங்க தான். ஆஹா செம்ம ஜம்ப் செம்ம ட்ரை, எப்பா எக்ஸலண்ட் எஃபோர்ட்பா. ஆனால் வந்து கையில் பால் படலை, தாண்டி வெளியில் போயிடுச்சு, லைட்டாக பட்டு டைவர்ட் ஆகிடுன்னு நினைக்கிறேன். ஸோ 4 ரன்ஸ், 4 இம்பார்ட்டன்ட் ரன்ஸ். நான் போன பாலே வந்து கெஸ் பண்ணியிருந்தேன் 4ன்னு சொல்லி தான், 1 வந்துச்சு. பட் இந்த பாலில் வந்து 4 வந்திருக்கு. டீம் ஸ்கோர் எவ்வளோ வந்திருக்கு? 26 வந்திருக்கு. எதுக்கு அவ்வளோ அடிச்சிங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது, இன்னும் நிறைய அடிக்கணும், நிறையவே அடிக்கணும். ஸோ 82 அப்படின்றது சேசபிள். ஸோ இந்த நேரத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரன்ஸை கொண்டு போகணும். கால்குலேஷன் அப்படி தான் இருக்கணும். இட்ஸ் அன் எவ்ரி பால் நீட் பவுண்டரிஸ். Nicely played. Straight to the fielder. So mid off fielder, sorry, short covers le.
27 loss of 1. There's a good running between the wicket. Couple of runs. So, Rendik. White signal. ஸோ ரன் அவுட்கான ட்ரை தான். ஸோ அதனால் வந்து ரனில் வரும் இது. ஓவர் த்ரோ முறையில் 1+1 2 ரன்ஸ். ரவுண்ட் அப்பா 30 ரன்ஸ் வந்திருக்கு. இன்னும் 3 ஓவரில் 51 ரன் கட்டாயமாக முடியும். ஆண்ட்ரூ ரசல் மாதிரி, கிறிஸ்கேல் மாதிரி, ஏபி டிவிலியர்ஸ் மாதிரி, விராட் கோலி மாதிரி, எம்எஸ் தோனி மாதிரி, இதுமாரி நிறைய லெஜண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விளையாடின மாதிரி இப்போ விளையாடினீங்க அப்படின்னா சிஎஸ்கே இந்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரவுண்டாக இன்னும் 50 ரன் விளையாடணும். 19 பாலில் 50 ரன்ஸ், 19 பால் 50. இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, சூரியவம்சி, இஷான் கிஷான்லாம் வந்து விளையாண்டுருந்தாங்க ஐபிஎல்ல. பட் இங்கிலாண்டில் போய் விளையாடுங்களான்னா கொஞ்சம் கஷ்டப்படுறானுங்க. இட்ஸ் பிக் வைட். இது வந்து ரொம்ப பெரிய ஓவராக போயிட்டு இருக்குங்க. ஒரு 10 பால் கிட்ட போலிங் போட்டுருக்காரு. வைடு நோ பால் அப்படின்னு. ஸோ ஷுவராக சொல்ல முடியும் இந்த மேட்ச் வந்து பேட்டிங் சைடுமே வின் பண்ண முடியும். போலிங் சைடு கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. ஆனால் பேட்டிங் சைட் இன்னிங்ஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. சிங்கிள் 2 எண்ட் 5th ஓவர். 5 குட் ஓவர்ஸ் போலிங் சைடு தான் பண்ணியிருக்காங்க. 34 லாஸ் ஆஃப் 1. 18 பால் 48 ரன். 18 பால்ல 48 ரன் தேவை. ஓகே, கேம் இங்கிருந்து ஆரம்பிக்குதா அப்படின்னு தெரிஞ்சிடும். சரி, இந்த ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரன்ஸ் 20 ரன்ஸ் அந்த மாதிரி வந்து பெரிய ஓவர் விளையாடினாங்க அப்படின்னா அடுத்த 2 ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் டிஃப்ரெண்ட்டாக டோட்டலாக மாறும். Come on, Vijay! Faslu Rahman. Okay. Faslu Rahman. ஈஸி கேட்ச். டூ ஆர் டை. ஸோ அந்த சுச்சுவேஷனில் இருக்கிற பேட்டிங் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க. அடுத்த பேட்டர்ஸ் கொஞ்சம் குயிக்காக வாங்க. எஸ், கமான்ற வார்த்தை வந்து சில நேரத்தை தவறாகவும் புரிந்து கொள்ளப்படுகிறது. ஓகே, கேம் சேஞ்சிங் பண்ணுவாரா சச்சின் பேபி? ஸ்மால் ரைனோ. சச்சின் பேபி இல்லைங்க, சச்சின் ரைனோ அவரு. இல்லை, நீங்கள் ஒன்றும் பலமாக அடிக்காமல் விட்டீங்க, நான் அடிக்கிறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி உள்ளே வந்துட்டுருக்கார். இன்னும் கொஞ்சம் வேகமாக ஒரு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா பாலை 2 பாலை சேஸ் பண்ணாருங்க. ஒரு ரன்னிங் ஸ்கில்ஸை நம்ம பார்த்தேன். ஒரு குட்டி டைசன் உள்ளே வந்துட்டுருக்காரு. என்னாச்சு?
சச்சின் பேபி அவர் என்னங்க பால மேல வானத்துல இருக்கும்போதே பிடிக்கிறாரு, கீழே வர விட்டு பிடிக்காம மேலே பிடிக்காது. புது வித்தியாசமா இருக்கு. கொடிகளுக்கா முந்திரிக்கா கேட்ச். சச்சின் பேபி ரொம்ப டிசப்பாயிண்ட். 2003 வந்து பாத்தீங்கன்னா சச்சின் வந்து ஓவர்ல அவுட் ஆவாருங்க சேசிங்ல. அப்போ வந்து ஒரு வருத்தமா இருக்கும், என்டையர் கிரௌடே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அந்த மாதிரி போன பாலே அவுட் ஆயிட்டாரு சதீஷ். சச்சினுக்கு அப்புறம் கங்குலி உள்ள வந்த மாதிரி 99 நம்பர் சதீஷ் உள்ள போயிட்டு இருக்கார். ரொம்ப டிசப்பாயிண்ட். ஓப்பனிங் இறக்குறவங்க கொஞ்சம் மிடில் இறக்குனா கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரலாம். டீம் ப்ளூ நல்ல ஃப்ளோவில் இருக்காங்க. சச்சின் பேபி கான். ஸோ சேட். நைட்டு நிறைய டைம் இருக்கு, உட்காந்து யோசிக்கலாம் என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போட்டுமா இல்லை எனக்கு அப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க 8 ஓவர் இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த மைக் ஆஃப் பண்ணிருக்கேன், எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ணன் விஜில பேசி எல்லாம் கார்த்தி வெரி வெல் போல். எல்லாருக்குமே ஒரு டஃப்பான ஜாபாக தான் இருந்துங்க. 80 ரன் சேசிங்காக இருக்கும்னு பார்த்தேன். சிஎஸ்கேன்னு பேர் வச்சோடனே நான் ஒரு மாதிரி பயங்கரமாக நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டேன். பட் பிச்சு அவங்களுக்கு செட் ஆகணும்னு நினைக்கிறேன். லாஸ் ஆஃப் 3. இதுக்கப்புறமும் விளையாடி ஜெயிக்க முடியுமானா கட்டாயமாக முடியும். எல்லா பாலும் 6 அடிக்கணும். இந்த இன்னிங்ஸில் 4 அவ்வளோவா வரல, 6 சுத்தமாக வரல, காற்று மட்டும் தான் வந்துருக்கு. So straight down the ground, 1 bound, 2 bounds and good chop. So ஒரு 4 கூட போட மாட்டாங்க இவங்க. ரன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங்லேயே ஒரு 10லேருந்து 12 ரன் சேவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ பேட்டிங் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணதுக்கு இட்ஸ் குட் ஃபீல்டிங். 38 வந்திருக்கு போர்டில் இது வரலாம். அகைன் ஷார்ட்ஸ், அகைன் சேம் ஃபீல்டர். இந்த மாதிரி ஈஸி ஜாப் தான் ஃபீல்டருக்கு. போன மாதிரியே டஃப்பானதே எடுத்துட்டாரு. ஒன்லி 1. சீக்கிரமாக ஹர்ட்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஏராளமாக பால் பட்டுடுச்சு கீப்பர் கையில். ஸோ பைஸ் மூலிமா ஒரு ரன். ஓவர் நம்பர் 7 போட்டுருக்காங்களா, சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி போயினுக்குது. இன்னும் 9 பாலில் இன்னிங்ஸே முடிஞ்சிருமே.
So only one. A couple of friends for team CSK. ஸோ இவங்க ஸ்கோர் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரன் ரேட்டுக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கட்டாயமாக. Seven overs completed. 6 பாலுக்கு 37 ரன். ஹர்ஷல் பட்டேல் மாதிரி வந்து கடைசி ஒரு ஜடேஜா அடித்த மாதிரி யாராவது நடந்தா உண்டு. என் வேலையே அதுதான். முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது தான் என் வேலை. ஆனால் நடக்க மாட்டேங்குது, ஒன்றும் முடியல. நானும் ட்ரை பண்ணுறேன். இன்னைக்கு காலிலேருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணது இந்த இன்னிங்ஸ் தான். ஐ ஃபைட். எதுவும் வைக்க முடியாது, ஊக்குவிக்கலாம் முடியாது, எதுவுமே வைக்க முடியாது. இதுக்கப்புறம் ரெஸ்ட்டு தான். ரெஸ்ட்டு கூட கிடையாது. இது முடிச்சுட்டு இன்னொரு ஈவெண்ட் போகணும். ரெஸ்ட்டே கிடையாது எனக்கு. ஆஹா, சூப்பர் ஷாட். ஆக்சுவலி மன்னிச்சிருக்கேன் நான் இதை பேசுறதுக்கு. இவங்க மேலே கேஸ் போடலாம், எனக்கு கோபம் வருதுங்க. எங்கே போனாலும் பிடிச்சிடுறாங்க இவங்க. என்ன கேஸ் போடுறது இவங்களை? பிடிவாரண்டா எடுத்து கொடுக்குறாங்க பாருங்க. அவங்க தாங்க பிடிவாரன் போட்டுக்கிறாங்க எல்லா பாலுக்கும். எங்கே போகிறாங்க வா இங்கே அப்படின்ற மாதிரி பிடிச்சி போட்டுடுறாங்க, சட்டையை பிடிச்சி போட்டுடுறாங்க. ஒயிட் சிக்னல். லாஸ்ட் ஃபைட். வெல் பவுல்ட். லாஸ்ட் 4 balls. அவ்வளோதான், இன்னைக்கு டேவை முடிச்சிடலாம். எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை வச்சுட்டு பறந்துட வெடி தான். பச்சைக்கிளி மாதிரி. பச்சைக்கிளி பறக்காதா சார்? நம்ம கீக்கின்னு கத்திக்கிட்டே போவோம் சார். கேட்ச் இஸ் அ கால். ஏபி டிவிலியர்ஸ் ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆஹா, கேட்சை ட்ராப் பண்ணிட்டாருங்க. பட் இருந்தாலும் டீம் வந்து இப்போ வந்து எதுவுமே சொல்லாது. இது ஒரு நல்ல ஃபீலிங் பண்ணிட்டாங்க. மேட்ச் வந்து வின் பண்ணுற டைமில் இருக்குது. ஸோ அதனால் வந்து எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நோ மேட்டர். $49 ரன். இன்னும் ஒரு ரன் அடிச்சா 50 ரன். ஸோ அது யார் அடிக்க போகிறாங்க அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இங்கே நடக்குது. ஸோ ரொம்ப நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளி ஒன்று காத்து கொண்டு இருக்கிற மாதிரி. அது பழுத்த பழம், அது வந்து பஞ்சு தான் வரும், பழம் இல்லை அது. ஸோ 4 runs and team reach 50. யாராவது ஒருத்தன் கை தட்டுவாங்கன்னு பார்த்தா யாருமே கை தட்ட மாட்டாங்க. ஸோ வெல் பிளைட் கேப்டன். பேட்டை நீங்கள் வந்து ரைஸ் அப் பண்ணி மேலே காமிக்கும் போது கேட்டுக்கிறாங்க. கேப்டன், நான் பேசுறது எல்லாருக்கும் கேட்கும், அவருக்கு தவிர்த்து. வெல் பவுல். ஆடி மாதம் வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து நைட்லாம் தூங்கவே முடியாது. வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் வந்து நமக்கு தூக்கமே இருக்காது. பாட்டு ஸ்பீக்கரை வந்து வீட்டு பக்கத்தில் கட்டி விட்டு அவனு பாட்டு சவுண்டு வச்சு விட்டு போயிடுவானுங்க. ஏன் அப்படின்னா மற்றவங்க கத்திக்கிறது வந்து அவங்க கேட்கக்கூடாது, அதனால தான் வச்சு விட்டு போயிடுவானுங்க. அண்ட் ஃபைனல் பால் அவுட்டுப்பா. ஒருத்தருக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் ஃபைனலாக ஒரு பால் ஆடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதுவே தான் ஃபைனல் பால். ஸோ இன்னிங்ஸே முடிஞ்சிருச்சு. கடைசி வரலாம் பச்சைக்கிளிக்கு, சாரி இடவு காத்து அந்த பச்சைக்கிளிக்கு
ஒரு பெரிய சேர் அப் கொடுத்துறோம். ஸோ வெல் பைட் பாய்ஸ் அண்ட் ஹார்ட் லக் டு த சைட் சிஎஸ் சூப்பர் கிங்ஸ். ஓகே, see you tomorrow.